48 நிமிஷம் பேசினார் அவரே. ஆமாம், வீடியோ இருக்கு. சும்மா செவனேன்னு இருந்தேன்ப்பா. அங்கேருந்து இங்கே வரட்டி விட்டேன், இங்கேருந்து அங்கே துரத்தி விட்டேன். ஃபோன் பண்ணி இப்போ காலைல நேற்று விருது கொடுத்தாங்க. காலைல ஃபோன் பண்ணால் மாமா என்ன கூட்டி போயிருந்தாங்க. அவங்க பேசுறது நம்ப முடியல, கிண்டல் பண்ணுறானா. ஐயா நான் செவனேன்னு இருந்தேன், விருது கூட்டு கூப்பிட்றாங்க. நான் அதான் சொல்கிறேன், அது சந்தோஷப்படுறதா இல்லை யோசிக்கிறதா அப்படி விட்டுறது. ஏன் எப்போ உங்களை பார்க்க, எங்கே இருக்கீங்க, இல்லை ஊர் கைலாசம் எங்கனக்குள்ளே இருக்குது. அவரை பார்த்தவொடனே ஏதோ ஒன்று நமக்கு தோணும். ஒருத்தர் என்னன்னா மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளைன்றான், ஒருத்தர் ஆளாதி திட்ட காமிக்கிறான். அவரை பற்றி பாடின பாடல், அந்த பாடலை சொல்லி அவர் எப்பப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாரோ, மக்கள் முன்னாடி பேசுவாரோ, அப்போ ஃபுல்லாமே அந்த பாட்டு தான் என்ட்ரி சாங்கே அந்த சாங் தான். ரெக்கார்டு தேய அந்த பாட்டு போட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டார். அவர் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நித்யானந்த் அவர்களோட அந்த ஓப்பனிங் சாங்கே அதுதான், அந்த சாங் தான். சும்மா 2 வரி எங்களுக்காக பாடுங்க. ஹரஹர மகாதேவ சரணம் சரணம், நித்யானந்தா சாமி நீங்க வரணும் வரணும். ஹரஹர மகாதேவ சரணம் சரணம், நித்யானந்தா சாமி நீங்க வரணும் வரணும். சாமி திருவண்ணாமலையினில பிறந்த செல்ல புள்ள, ஜனவரி மாசத்துல உதித்த தங்க புள்ள அப்படின்ற அவருடைய வரலாறு. அப்படி வரிசையா இந்த பாட்டு ரெகுலராகவே அங்கே ஒலிக்கக்கூடிய பாடல். ஆனால் இப்போ நித்யானந்தா எங்கே இருக்காரு, கைலாசா எங்கே இருக்கு, இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் கடந்து ஒரு அங்கீகாரம் அவர்கிட்ட இருந்து அப்படிங்கும்போது, நீங்கள் அந்த வீடியோ காலில் பேசும்போது நீங்கள் பேசுனீங்களா அவர் கூட? இல்லை, அவர் பேசுறது கேட்டேன். அவர் கிட்டத்தட்ட ஜூம் மீட்டிங்கில் ஒரு 30 பேர் இருந்தாங்க. நான் ப்ரோக்ராமில் இருந்தேன். நைட்டு கரெக்டாக ஒரு 8 மணி 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புத்தாண்டு நாளில், நம்ம தமிழ் புத்தாண்டில் ஒரு 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் உட்காந்துருந்தேன் அந்த இடத்துல. அப்புறம் அவர் ஐயா நான் பேசுகிறத கவனித்தேன், எல்லா பேரும் கவனித்தேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன், நான் கவனித்தேன். எல்லா பேரும் பேசுனாங்க, ஆனால் நான் மட்டும் பேசலை. அதில் இல்லை, ஏன் நீங்கள் பேசல, என்ன காரணம்? ப்ரோக்ராம்னால காரணம், வேறு எந்த காரணம், வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்னெல்லாம் அவர்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டீங்க? ஏன் எப்போ உங்களை பார்க்க, எங்கே இருக்கீங்க, இல்லை ஊர் கைலாசம் எங்கனக்குள்ளே இருக்குது, எங்கே இருக்குது, அதுதான் உலக கேள்வியே. ஆமாம், நானும் உலகத்தில் தானே இருக்கேன். அதனால் நானும் கேட்குறது தான், உங்களை பார்க்கணுங்க வாங்க. நல்ல மனிதர் ஒன்று. 2வது என்னன்னா, எனக்கு அவங்க நல்லவரோ கெட்டவரோ எல்லா பேரும் சொல்கிறாங்க. அவரோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இருந்தாலுமே வெளியே நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே, வேறு தாட் இருந்தாலும் அவரை பார்த்தவொன்னே ஏதோ ஒன்று நம்ம தோணும். நம்மளுக்கு விருது கொடுத்தாரு, இதுக்காக அவரை சொல்கிறேன்னு இல்லை, எனக்கு பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட எப்போயும் வருவீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். வேறு எதுவும் கேட்டிருப்பேன். என்ன அடிப்படையிலான விருதுன்னா அது இந்த கிராமியத்துக்காக நம்ம கிராமிய பாடல், பக்தி பாடலில் பார்த்துருக்காங்க, பக்தி பாடலுக்குலாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இது நடந்துடுச்சு. தொடர்ச்சியாகவே 4 மாத காலமாகவே என்கிட்ட கேட்டே இருந்தாங்க. நான் நம்ம இந்த மாதிரி பாடல் சொல்கிறது, இப்போ தயாராகிக்கங்கன்னாங்க. டமான்னு விருது நான் நம்ம இதனால் வரைக்கும் நான் விருது நான் வாங்கினதில்லை. மக்கள் கிழங்கு தப்பா நான் எழுதி பாடினது தர்மதுரை படத்தில் வாங்கியிருக்கேன். அது சீன் ராமசாமி ஐயா அவரெலாம் வாங்கினேன். அடுத்து 2வது முறையாக லவ் டுடே என்ற திரைப்படத்தில், அது 100 நாள், இது 100 நாள். 3வது நான் பாடின அயோத்தின்ற திரைப்படத்தில் வருகின்ற 19ஆம் தேதி, அதுவுமே 50 நாள் விருது. அதுதான். மற்றபடி நான் விருதுகள் வாங்குற அளவுக்கு நான் பெரிய இல்லை. ஒரு தனிப்பட்ட விருதுன்றது இது ஒன்று. தனிப்பட்ட விருதுன்றது அது ஒரு சாமி அவங்க கொடுத்துருக்காங்க. என்னை கைத்தட்டினாலே நான் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். விருது கொடுத்தாங்கன்னா நான் நன்றி நான் என்ன சொல்கிறேன். இல்லை, அதுதான் சொன்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரன்றதும் ஒன்று, கைத்தட்டலும் சரி, ஒரு விருதும் அப்படின்றதும் சரி. கைலாச சரஸ்வதி விருது அப்படின்றது உங்களுக்கு மனதளவில் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது? அவங்க சொன்ன உடனே நான் பெருசாக எதிர்பார்க்கல, அந்த விருதை நான் பெருசாக நினைக்கல. நம்ம பேர் அவர் சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு சந்தோஷம். அதே போல் அந்த விருதுக்கு நம்ம அந்த லெவலில் வந்திருக்கோமா, இல்லை நம்ம இன்னமும் இன்னும் அதுக்கு வளர்ச்சி இருக்கணுமான்னு தெரில எனக்கு. ஆனால் எனக்கு என்னுடைய கிராமிய கலைக்கு ஒரு கிடைத்த விருதுன்னு தான் சொல்லணும். கிராமத்து பக்தி பாடலுக்கும் கிராமிய கலைஞருக்கும் அப்படிங்கிற அந்த விருது கிடைச்சதுக்கு தான் ஒரு பெரிய சொல்லணும். ஒரு பெரிய சந்தோஷங்கள் இல்லை. என்ன சந்தோஷங்கள்லாம், எனக்கு அந்த விருது வாங்கினதோட அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் பேசுனது இப்போ ஓயாமல் யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். நந்தபால முருகனாகிய சாமி அவங்களுக்கு நன்றி அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.